வீட்டில் வந்து டிவி பார்த்துட்டே இருக்கிறோம், தைன்னு ஆடின்னு இருக்கிறாங்க, அதை பார்த்துட்டு அப்புறம் சாப்பிட்டு படுத்து வைக்கிறோம். கோயிலுக்கும் போறதில்லை நிறைய பேர். அதனால ஒன்றும் புரியுறது இல்லை பாருங்க ஜனங்கள் என்னன்னு. அதனால திருமண வாழ்க்கை தோல்வி அடையுது. நான் சொல்றேன், பிசாசுக்கு நல்ல ஒரு பிளேயிங் ஃபீல்டு மாதிரி ஆயிடுச்சு திருமண வாழ்க்கைன்றது. பூந்து விளையாடுறான், திருமண வாழ்க்கையை ஈஸியா கெடுக்கலாம். ஏன்னா திருமண வாழ்க்கையை பற்றி ஒன்றும் கத்துக்கிறது இல்லையே. சர்ச்சுக்கே அவங்க போனா கூட அங்க யாரும் போதிக்கிற மாதிரி தெரியல. இதெல்லாம் எடுத்து ரொம்ப வசதியா போச்சு பிசாசுக்கு. நீ போன்றான் சர்ச்சுக்கு, நீ போய் ஒன்றும் கத்துக்க போறது இல்லை, நீ தாராளமா போ, அதனால எந்த பாதிப்பும் எனக்கு கிடையாது, நல்லா போயிட்டு வான்றான். அவன் பில்லி சூனியம் வைக்க வேண்டியதில்லை, மந்திரவாதம் பண்ண வேண்டிய ஒன்றும் பண்ண, இவங்களே வச்சுக்குவாங்களே, இவங்க போதும், பிசாசே தேவையில்லை, அவன் லீவுக்கு போயிடலாம் பேசாம சந்தோஷமா. ஏன்னா இவங்களே போதும் நாசமாக்கிக்கிறதுக்கு. சொல்றாரு, அப்பா விவேகத்தோட வாழை. அதான் வேதம் சொல்லுது பாருங்க, வீடு ஞானத்தினாலே கட்டப்படும், விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும், அறிவினால் ஏதன் அறைகளில் அருமையும் இனிமையான சகலவித பொருளும் நிறைஞ்சிருக்கும். வீட்டை கட்டி அதை நிலைச்சிருந்து நல்ல காரியங்கள் நிரம்பணும்னா ஞானம் விவேகம் அறிவு அவசியம் வேதம். அது எங்க போய் சம்பாதிக்கிறது? வெள்ளியும் பொண்ணையும் சம்பாதிக்கிறத பாட்டிலும் ஞானத்தை சம்பாதின்னு இருக்குது. இப்ப எதுக்கு வந்தீங்க நீங்க? வெள்ளியும் பொண்ணுமா கிடைக்குதுன்னு வந்தீங்க? ஏதாவது அப்படி ஏதாவது கொடுக்குறோமா? இங்க கிடையாது. என்னத்துக்காக? ஞானத்தை சம்பாதிச்சா என்ன நடக்கும்? வலது கையில அது தீர்க்காயுசையும் இடது கையில ஐஸ்வர்யத்தையும் கொண்டு வரும் என்று சொல்லுகிறது. ஆமா, ஞானம் வந்துருச்சுன்னா, விவேகம் வந்துருச்சுன்னா, அறிவு வந்துருச்சுன்னா வலது கையில தீர்க்காயுசு வருமா, இடது கையில ஐஸ்வர்யம் பணமே வரும் இருக்கு, வெள்ளி பொண்ணெல்லாம் வரும் இருக்குது. அதனால வெள்ளி பொண்ணை தேடாதன்றாரு. எதை தேடு? ஞானத்தை தேடு. சாலமன் சரியான நாள் பாருங்க, ஆனாதான் உலகத்திலே பெரிய பணக்காரன் இருந்தான் அன்னைக்கு. ஏன்னா ஆண்டவரே வந்து கேட்கிறாரு, உனக்கு என்ன பண்ணுன்னு. அவன் காசு கேட்கல, நம்ம கேட்டிருப்போம், நல்ல பெரிய செக்கா ஒண்ணு கொடுத்துருப்போங்க ஆண்டவரே, அவன் பில் கேட்ஸ் மாதிரி ஆகணும். இல்ல இல்ல, எனக்கு ஞானத்தை தாரும். இந்த ஜனங்களை ஆள்றதுக்கு நான் ரொம்ப யங்கா இருக்கிறேன், எனக்கு ஞானத்தை தாரேன். ஞானம் வந்து கிடைச்சிருச்சுன்னா பிரமாதம் ஆளலாம், பிரமாதம் ஆண்டா எல்லா பணமும் வந்து சேரும். அதான் வாழ்க்கையின் ரகசியம். ஞானம் வந்துருச்சுன்னா பிரமாதமா வாழலாம், வெற்றிகரமா வாழலாம். வெற்றிகரமா வாழும் போது அதுல பொருளாதார நன்மைகளும் வந்து உண்டாகிறது. இருக்கிறீங்களா? கவனிக்கிறீர்களா? பொருளாதாரம் எல்லா ஆண்டனும் மேல போயிடும் இல்லையா? சொல்றாரு, கவனி கவனி கவனி. விவேகத்துடனே வாழ்ந்து மனைவியோட யோசிச்சு பார்த்து அறிவோட வாழுங்கன்றார். வேற ஒண்ணும் இல்லை. சொல்றாரு, உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடி நீங்கள் விவேகத்துடனே அவர்களோட வாழ்ந்து. விவேகத்தோட வாழலன்னா ஜபமே கேட்கப்படாதுன்றார்.